அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஒரு டெசர்ட் தான் பார்க்க போகிறோம். நார்மலாக நம்ம பிரெட் அல்வா சாப்பிட்ருப்போம். இது வீட் பிரெட் வச்சு எப்படி வெல்லம் வச்சு பிரெட் அல்வா பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு 6 ஸ்லைஸ் பிரெட் எடுத்திருக்கேன். ஸோ பிரெட்டோடைய அளவை பொறுத்தது. இதுக்கு நீங்கள் கண்டிப்பாக வீட் பிரெட் தான் எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் நார்மல் பிரெட்டு கூட எடுத்துக்கலாம். நான் இதில் வெல்லம் சேர்த்து பண்ண போகிறேன். அதனால் இதை க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஓரங்களையும் கட் பண்ணலாம் வேணாம், அப்படியே நீங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி தோசை தவாவில் இது நார்மலாக நல்லா டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு பண்ணுவாங்க. பட் நான் இங்கே கொஞ்சமாக நெய் விட்டுட்டு இதை நம்ம தவாலையே போட்டு ஷாலோ ஃப்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அது உங்களுக்கு நிறைய நெய்யும் இழுக்காது, ப்ளஸ் ரொம்ப கிறிஸ்பியாக இருக்காது. பட் உங்களுக்கு ஓரளவுக்கு நெய் அப்சர்வ் ஆகிருக்கும். ஸோ இந்த மெத்தடில் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம், டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு பதிலாக. ஸோ இதை நல்லா 2 சைடும் ரோஸ்ட் பண்ணி நல்லா கிறிஸ்பியாக ஆகணும். ஸோ அந்த பதத்துக்கு நம்ம எடுத்துக்க போகிறோம். வேணும்னா கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம், மேலே விட்டுட்டு நீங்கள் 2 சைடும் நல்லா கிறிஸ்பியாக ஆகணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் வேக விட்டு எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா பிரெட்டு துண்டையும் நம்ம இந்த மாதிரி ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ நான் 1 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். நான் வீட் பிரெட்டுங்கிறதுனால 1 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். இதுவே நார்மல் பிரெட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ஏற்கனவே கொஞ்சம் ஸ்வீட் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வெல்லம் சேர்த்துக்கலாம். 3/4 கப்போ இல்லை 1/2 கப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வெல்லம் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ வெல்லத்தில் நான் 1/2 கப்பு தண்ணி விட்டுட்டு நல்லா கரைச்சி ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பிரெட் துண்டு எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அப்படி ஆட் பண்ணும்போது அந்த பிரெட்டு துண்டு எல்லாமே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ இதில் நல்லா அப்சார்பும் ஆகும். ஸோ அதனுடைய இனிப்பு எல்லாத்தையுமே அந்த பிரெட் துண்டுகள் எடுத்துக்கும். ஸோ நல்லா ட்ரை ஆற வரைக்கும் அதாவது நல்லா அப்சார்ப் பண்ணுற வரைக்குமே நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அப்சார்ப் ஆகிட்டே இருக்குது வெள்ளைப்பாகு. இப்போ கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு நல்லாவே தெரியும், நல்லா ட்ரை ஆகிடும் நம்மளுடைய பிரெட் ஸ்லைஸஸ். அதுக்கப்புறமா நம்ம தேவையானதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு தொட்டு பார்த்தாலே நல்ல உதிரியாக தனித்தனியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 கப்பு காய்ச்சி ஆற வச்ச பால், அதாவது காய்ச்சின பால் உடனே சேர்க்கக்கூடாது, நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம். ஸோ இதோட ஆட் பண்ணும்போது இது மறுபடியும் பாலில் வேகும். ஏற்கனவே சர்க்கரையில் வெந்துருச்சு, வெல்லத்தில் வெந்துருச்சு. ஸோ இனிப்பு இதோட நல்லா சேர்ந்துருச்சு. இப்போ பாலில் வேகும்போது நல்லாவே உங்களுக்கு நல்லா மர்ஜ் ஆகிடும்னு சொல்லலாம். தேவைன்னா அப்பப்போ கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். மொத்தமாகவே உங்களுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் நெய் தேவைப்படும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்லா செட் ஆகிருக்கு. இப்போ நான் ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற முந்திரியை நான் ஆட் பண்ணிக்கிறேன். அந்த நெய்யையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் சட்டியில் ஒட்டாமல் வருது. ஸோ இந்த பதம் வர வரைக்கும் நம்ம நல்லாவே கிளறிக்கிட்டே இருக்கணும். அடுப்பை நல்லா மீடியமில் வச்சுட்டு கிளறுங்க. ஹையில் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு சைட்லலாம் பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் கொஞ்சம் நெய் தனித்தனியாக வர ஆரம்பிக்குது. ஸோ நெய் ஊஸ் அவுட் ஆகி வெளியில் வர ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம இதை குக் பண்ண போகிறோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நமக்கு சரியாயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா தவாவில் ஒட்டாமல் அப்படியே சுருண்டு வருது. ஸோ இந்த பதத்தில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். வேணும்னா நீங்கள் ஏலக்காய் சேர்த்துக்கலாம், வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை அப்படியே சாப்பிட்லாம். ஸோ நான் ஏலக்காய் சேர்க்கலை, வேணும்னா அந்த ஃப்ளேவருக்காக சேர்த்துக்கலாம். இது ரொம்பவே உங்களுக்கு என்ன சொல்கிறது, கரண்டியை விட்டு விழுற அளவுக்கு நல்லாவே சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். Thanks for watching.